Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு முட்டை கிரேவி எப்படி செய்யறது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இது வந்து சிம்பிள் தான் ஆனா வெரி டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி சைட் டிஷ் வேற லெவல்ல இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு கடாய் வெச்சுக்கோங்க. கடாய் வச்சிட்டு 3 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் ஆட் பண்ணிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பட்டை, ஒரு கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிட்டு சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ஃப்ரை வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் 3 தக்காளி எடுத்து பச்சையாக நான் வந்து அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் போத வேண்டாம். நல்லா வதக்கி விட்டுட்டு 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது வந்துட்டு நல்லா ட்ரையாகவும் செய்யலாம், கொஞ்சம் கிரேவியாகவும் செய்யலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் கிரேவியாக தான் செஞ்சுருக்கேன். நல்லா ட்ரையாக செஞ்சு பாருங்கள், இன்னமும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு முட்டையை எடுத்து உடச்சி இதில் ஊற்றிக்கோங்க. உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுட்டே இருங்க. இல்லைனா டக்குன்னு அடி பிடிச்சிரும். 4 முட்டையை எடுத்துகிட்டு வேக வச்சு 4 சைடு கீறி விட்டுட்டு உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு நல்லா கொதிக்கட்டும். லாஸ்ட்டாக வந்துட்டு பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இதுக்கு காரம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தழை தூவி பரிமாறிக்கோங்க. நான் இன்றைக்கி கிரேவியாக வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா நல்லா ட்ரையாகவும் வச்சுக்கலாம். Thank you for watching. Please subscribe my channel.